இந்த 4060 கிராஃபிக் கார்டும் இந்த 4060 கிராஃபிக் கார்டும் நேம் வேணா சேமாக இருக்கலாம், பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலையே ப்ரோ அப்படின்னா, இது வந்துட்டு மேட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ், வேறஸ் இது வந்துட்டு மேட் ஃபார் எஃபிஷியன்சி. எஸ், நம்ம வந்துட்டு இன்னைக்கு லேப்டாப் கிராஃபிக் கார்ட்ஸ் வர்சஸ் டெடிகேட்டட் கிராஃபிக் கார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி ப்ரோ, ரெண்டுத்துக்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், பவர் கன்சப்ஷன். டெடிகேட்டட் ஜிபியூஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேர் வில் பி அ ஹையர் டிஜிபி, வேறஸ் உங்களுக்கு லேப்டாப் கிராஃபிக் கார்ட்ஸில் வந்துட்டு லோவர் டிஜிபி இருக்கும். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி பிசிலாம் பில்ட் பண்ணோம்னா ஒரு ஹையர் வாட்டேஜ் இருக்க பவர் சப்ளை போட்டு டேரெக்டாக நம்ம கரண்ட்டில் கனெக்ட் பண்ணி வந்துட்டு ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி வந்துட்டு நமக்கு ஒரு வாட்டேஜோட ஹெட்ரூமுமே இருக்கும் எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 800 வாட்ஸ் கேப்பபிள் கிராஃபிக் கார்டு போட்டோம்னா நம்ம ஒரு 1000 வாட்ஸ் பவர் சப்ளை போடுவோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு வந்துட்டு ஹெட்ரூம் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நாட் டேக் இட் லிட்டரலி, ஓகேவா? வேறஸ் லேப்டாப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு 80 வாட் ஹவர் பேட்டரினா அது அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு பவர் டெலிவரி இருக்காது. ஸோ அதனால் மோஸ்ட்லி லேப்டாப் கிராஃபிக் கார்ட்ஸில் உங்களுக்கு டிஜிபியை ரொம்பவே குறைச்சி தான் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி லேப்டாப்போட பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகும், அது ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கூலிங் இஸ் அ மெயின் ஃபேக்டர். சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஒரு கேபினெட் இருக்கும், அதுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணியிருப்போம், ஒரு சைடு இன்டேக் ஒரு சைடு எக்ஸாஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கூட நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்போம். அதனால உங்களுக்கு கூலிங் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே இருக்கும். வேறஸ் லேப்டாப்ஸில் அப்படி கிடையாது. ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டான ஸ்பேஸில் ரொம்ப சின்ன இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி 2 ஃபேன்ஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப அதிகம். ஒன்று வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி ப்ராசஸருக்கும், ஒன்று வந்துட்டு கிராஃபிக் கார்டுக்கும் வந்துட்டு டெடிகேட்டடாக வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹையர் டிஜிபி இருக்கப்போ உங்களுக்கு ஹீட்டுமே அதிகமாக ஜென்ரேட் ஆகும். நம்ம ரீசெண்டாக இந்த அண்டர் வோல்டிங் வீடியோவில் கூட பேசியிருப்போம். அதில் வந்துட்டு வோல்டேஜ் நம்ம குறைக்கிறப்போ கூலிங் வந்துட்டு பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதிக எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் வந்துட்டு ஹீட்டாக ஜென்ரேட் ஆகும். அதை வந்துட்டு நம்ம குறைக்கிறப்போ உங்களுக்கு கூலிங் பெட்டராக இருக்கும், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் நமக்கு லேப்டாப் ஜிபியூஸில் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்வியஸ்லி டெடிகேட்டட் டெஸ்க்டாப் கிராஃபிக் கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அதுலேயே வந்துட்டு ஒரு ஃபேன்ஸ் வந்துட்டு அட்டாச்சாக வரும். அப்படி இல்லைனா லிக்விட் கோல்டு கிராஃபிக் கார்ட்ஸ் கூட வரும். ஸோ உங்களுக்கு கூலிங்கிறது ஒரு டெஸ்க்டாப்பில் பிரச்சனை வராது, பட் லேப்டாப்பில் பிரச்சனை வரும். சரி ப்ரோ, அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு சைஸ் குறையுது, அதே மாதிரி டிஜிபி குறையுது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸே குறையுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸை குறைச்சிடுறானா? ஒரு சில லேப்டாப் வர்சஸ் டெஸ்க்டாப் கிராஃபிக் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் ஸ்பீடே வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஈவன் சம் கேசஸில் வந்துட்டு லெசர் ரே ட்ரேசிங் கோர்ஸ், லெசர் கூடா கோர்ஸ் அண்ட் கம்மியான டென்சர் கோர்ஸுமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில கேசஸில், ஸ்பெஷல் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீராமே வந்துட்டு குறைச்சி தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேண்ட் வித் ஈவன் மெமரி பஸ்ஸே வந்துட்டு ஒரு லெசர் இது இருக்க மெமரி பஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்பீட்ஸ் ஈவன் ஆர்கிடெக்சர் கூட வந்துட்டு ஒரு சில டைம் குறைச்சி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4080 கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வர்சஸ் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் கம்மியான ஆர்கிடெக்சரே கொடுத்துருக்காங்க. இந்த 4080 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவல் 4080க்கு என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறாங்களோ அதே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேற இந்த 4080 வந்துட்டு நமக்கு 4070 யூஸ் பண்ணுற அந்த ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஒன்று ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின், அது மட்டும் இல்லாமல் மெமரி பேண்ட்வித், கோர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு குறையும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு லேப்டாப் கிராஃபிக் கார்டு வர்சஸ் டெஸ்க்டாப் கிராஃபிக் கார்ட்ஸில் ஒரு நோட்டிசபிள் டிஃபரன்ஸே வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் கிராஃபிக் கார்டை டெஸ்க்டாப்க்கு லான்ச்சே பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸில் பார்த்தீங்கன்னா 4050 கிராஃபிக் கார்டு வந்துட்டு வாஸ் அ லேப்டாப் ஒன்லி கிராஃபிக் கார்டு. உங்களுக்கு 4050 மட்டும் டெடிகேட்டட் கிராஃபிக் கார்டாக கிடைக்காது. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் மார்ஜினலி ரொம்பவே கம்மி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஜென்ரேஷன் 3050 அவங்க பயங்கரமாக அடி வாங்கினாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு அவங்க அதை டெடிகேட்டட் கிராஃபிக் கார்டை லான்ச் பண்ணாமல் ஜஸ்ட் அ லேப்டாப் கிராஃபிக் கார்டாக வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. அது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ரேமாக இருக்கலாம் அண்ட் லிமிட்டட் பர்ஃபார்மன்ஸாகவும் இருக்கலாம். இட் வாஸ் குட் இனஃப் ஃபார் அ லேப்டாப் பட் பேட் இனஃப் ஃபார் அ டெஸ்க்டாப் கிராஃபிக் கார்டு. அதனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்துட்டு லேப்டாப் கிராஃபிக் கார்டே வாங்கக்கூடாதா ப்ரோ, அப்போ அது வர்த்தே இல்லையா ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த பக்கம் கேட்குறது எனக்கு இங்கே கேட்குது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட் இஸ் வர்த் இட். இன்ஃபேக்ட் நானுமே வந்துட்டு ஒரு 4-5 இயர்ஸ் ஓல்டு 1650 கிராஃபிக் கார்டு தான் இன்னுமே என்னோட லேப்டாப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இட் ஹோல்ட்ஸ் அப் பிரிட்டி குட். ஏன்னா கரண்ட் ஜென்ரேஷன் AAA கேம்ஸில் வந்துட்டு ஒரு 720p விளையாடலாம், அந்த அளவுக்கு நல்லா
இருக்குது. பட் ஐ கெஸ் தட் இஸ் ஃபைன். எனக்கு வந்துட்டு போர்ட்டபிலிட்டி இருந்தால் போதும். ஐ எம் மோர் ஆஃப் அ ஸ்டோரி கேமர். ஸோ எனக்கு அது வந்துட்டு இட்ஸ் மோர் தென் இனஃப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு லேப்டாப்ஸ் வச்சு தான் அவங்களோட ஏர்லி கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எடிட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு டெவலப்மெண்ட் பண்ணலாம், ஒரு மாடலில் இது பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு லேப்டாப்ஸ் உங்களுக்கு இட் வுட் பி அ கிரேட் வேல்யூ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக பிசிலாம் பில்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக அதிகமாக செலவு வைக்கும். வேற லேப்டாப்பில் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ப்ரீ கான்ஃபிகர்டாக வந்துடும். உங்களுக்கு எந்த ஹேஸலுமே இருக்காது. ஸோ அதனால் நான் லேப்டாப்க்கு எதிராக எதுவுமே சொல்லலை. கிராஃபிக் கார்டில் இந்த 2 டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது ரெண்டுமே சேமாக இருந்தாலும் அது சேமாக இருக்காது அப்படின்றது தான் சொல்ல வரேன். தலையா தளபதியான்னு கேட்டால் கமல் மாதிரி புரியாமையே பேச. ஸோ இதுதான் மக்களே நான் பேசணும்னு நினச்சேன். எனக்கு லேப்டாப் கிராஃபிக் கார்டு வர்சஸ் டெஸ்க்டாப் கிராஃபிக் கார்டு பற்றி வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் வீடியோ போடணும் அப்படின்ட்டு தோணுச்சு. அதனால தான் நான் இதை பற்றி பேசினேன். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கண்டுட்டு இருக்கேன். என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் ஓப்பன் பாய்.